ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் ஐஎம்டிபி தரவரிசையில் டாப் 1 இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்ரல் 5, 1993 காஞ்சிபுரத்தில் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன் பிறந்திருக்காங்க. இவங்க தமிழ், மலையாளம் மற்றும் தெலுங்கு படங்கள்லையும் நடிச்சிருக்காங்க. பிரபல டைரக்டர் பிரியதர்ஷன் மற்றும் நடிகை லிசியின் மக தான் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க. பிரியதர்ஷன் தனது பள்ளி படிப்புக்காக சென்னையில் உள்ள லேடி ஆண்டாள் பள்ளியில் படித்தாங்க. அதுக்கு அப்புறமா நியூயார்க்கில் உள்ள பார்சன்ஸ் ஸ்கூல் ஆஃப் டிசைனில் கட்டிடக்கலை வடிவமைப்பில் இளங்கலை பட்டமும் பெற்றாங்க. கிறிஸ் 3 என்ற ஹிந்தி படத்துக்கு உதவி தயாரிப்பு வடிவமைப்பாளராகவும், இருமுகன் என்ற தமிழ் படத்துக்கு உதவி கலை இயக்குனராகவும் பணியாற்றியிருக்காங்க. அதுக்கு அப்புறமா அவங்க அகில் அக்கினேனிக்கு ஜோடியாக ஹலோ என்ற தெலுங்கு படத்தில் நடிகையாக அறிமுகமானாங்க. நாகார்ஜுனா அக்கினேனி தயாரித்து விக்ரம் கே. குமார் இயக்கிய இந்த படம் 2017 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கல்யாணியின் நடிப்பு நல்ல வரவேற்பை பெற்றதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்காக அவங்க சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் தென்னிந்திய விருதையும், சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான சைமா விருதையும் வென்றிருக்காங்க. 2018 ஆண்டில் நடிகை சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான 65வது ஃபிலிம்ஃபேர் விருதுகள், தென்னிந்திய சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான 7வது சர்வதேச திரைப்பட விருதுகள், தெலுங்குல மற்றும் அதே படத்துக்காக அறிமுக நாயகிக்கான ஜி தெலுங்கு அப்சரா விருதுகளையும் வென்றிருக்காங்க. பல ஆண்டுகளாக தெலுங்கு திரைப்படமான சித்ரலகேரி உள்பட நடிகர்கள் சாய் தரம் தேஜ் மற்றும் நிவேதா பெத்துராஜ் ஆகியோருடன் பல வெற்றிகரமான படங்கள்லையும் அவங்க ஒரு பகுதியாக இருந்திருக்காங்க. அதுக்கு அப்புறமா அவங்க மலையாள படங்களில் வரனே அவசியம் உண்டு மூலம் அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கதாபாத்திரத்துக்காக மலையாளத்தில் சிறந்த பெண் அறிமுக நடிகைக்கான சைமா விருதையும் வென்றிருக்காங்க. இந்த படத்துக்காக மற்றும் ஒரு 10வது தென்னிந்திய சர்வதேச திரைப்பட விருதுகளையும் வென்றிருக்காங்க. பிரியதர்ஷன் வெங்கட் பிரபு இயக்கிய தமிழ் திரைப்படமான மாநாடு, ப்ரோடாடி, ஹிருதயம் மற்றும் தள்ளுமாலா போன்ற மலையாள படங்கள்லையும் பணியாற்றியிருக்காங்க. லோகாஸ் சாப்டர் 1 சந்திரா படத்தின் மூலமாக இவங்க இந்தியாவின் முதல் பெண் சூப்பர் ஹீரோவாக மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் 200 கோடி வசூலித்த முதல் பெண் நடிகையாகவும் மாறியிருக்காங்க. லோகா திரைப்படம் உலகளவில் 202 கோடியை வசூலித்த செய்தியை இவங்க தங்களுடைய இன்ஸ்டாவில் பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வெற்றி கண்டது உங்களால் மட்டுமே சாத்தியமாச்சுன்னு பார்வையாளர்களுக்கு நன்றியை செலுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய கதைகள் எப்போதுமே உங்கள்கிட்ட நல்ல வரவேற்பை தந்திருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதற்காக நான் எப்போதுமே உங்களுக்கு நன்றி உள்ளவளாக இருப்பேன் அப்படின்னும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.